கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். நாம் சில நேரங்களிலே உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிட்டார்கள், மனைவி பிள்ளைகள் நம்மை கைவிட்டார்கள், கணவன் நம்மை கைவிட்டார், பெற்றோர்கள் நம்மை கைவிட்டார்கள், மறந்தார்கள். நம்மளை தூக்கி எறியப்பட்டது போல முதியோர் இல்லத்திலே நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்களா? நம்மளை தெருவிலே விட்டு விட்டு போய்விட்டான். எனக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா இறந்து விட்டார்கள், அண்ணன்கள் என்னை சேர்க்கவில்லை, நான் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களா? ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகனே, நீ கலங்காதே, நான் உன்னை கைப்பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து கொள்வேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்று ஆண்டவர் தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவது வண்ணமாக அவர் தேற்றுகிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை மறப்பதில்லை, ஒருபோதும் மறப்பதில்லை. உன் கண்ணீரை கண்டேன், உன் கவலைகளை நான் கண்டேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கலங்காதீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே என்னை வழிநடத்தும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.